ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து நெய் மிளகாய் தான் வந்து நிறைய காய்ச்சிருக்குது. அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த நெய் மிளகாய் வந்து சிவப்பு கலரில் இருக்குது, பழுத்ததுக்கப்புறம் சிவப்பு கலரில் இருக்குது. இன்னொரு நெய் மிளகாய் வந்து மஞ்சள் கலராக மாறும்னு சொன்னாங்க. இந்த நெய் மிளகாயும் சிவப்பு கலரில் தான் வந்து காய்ச்சிருக்குது. இது ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதை வந்து ஃபஸ்ட் டைம் மாடி தோட்டத்தில் போட்டிருக்கோம். இதை வந்து சமைச்சு பார்த்தோம், ரொம்ப காரமாக இருந்துச்சு. அடுத்தது பார்க்குறது காராமணி. இது கொஞ்சம் நிறையா காய்ச்சிருந்துச்சு, அதனால் காராமணி வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பிஞ்சு இருந்துச்சு, அதை மட்டும் அப்படியே விட்டாச்சு. அடுத்தது பார்க்குறது மூக்குத்தி அவரை. இதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் மாடி தோட்டத்தில் போட்டிருக்கோம். இதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதுக்காக நான் நிறையா வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். அப்போ பிஞ்சாக இருக்கப்பே பறிச்சிடணும், இல்லைனா நார் மாதிரி வரும்னு சொன்னதுனால நான் வந்து இதை நாளைக்கு பறிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை விட்டு வச்சாச்சு. இது ஒன்று மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் தட்டைக்காயில் வந்து சிவப்பு தட்டைக்காய் இருந்துச்சு, அதுவும் வந்து கொஞ்சம் முத்திடுச்சு, அதனால் அதையும் பறிச்சிடலான்ட்டு அதையும் பறிச்சிட்ருக்கேன். நம்மள்கிட்ட கொடி வகை காய்கறிகளில் இது மட்டும்தான் நல்லா காய்க்குது. அப்புறம் பாகக்காய் நல்லா காய்க்குது. 2 பாவக்காய் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்துச்சு, அதனால் அந்த 2 பாவக்காயும் பறிச்சாச்சு. அடுத்தது கத்திரிக்காயில் நம்ம வந்து 6 வகை போட்டிருந்தோம். அதில் 3 வகை கத்திரிக்காய் மட்டும் நல்லா காய்க்குது. அதை தான் அப்பப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். எப்படியும் ஒரு நாளைக்கு 2 கத்திரிக்காயாவது பறிச்சிடுறோம். அதே மாதிரி வெண்டைக்காயில் 3 ரகம் இருக்குது. 2 வந்து பச்சை கலர்லேயே வெவ்வேறு வெரைட்டி இருக்குது. அப்புறம் 1 வந்து சிவப்பு வெண்டை இருக்குது, அதையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாயில் நிறைய வந்து நம்மள்கிட்ட ரகங்கள் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு ரகமாக இருக்குது. எல்லாமே இந்த தடவை வந்து ரொம்ப நல்லா வந்து காய்ச்சிட்ருக்கு. அதில் இந்த சின்ன தொட்டியில் இருக்க இந்த செடியிலேருந்து 10க்கு மேலே வந்து இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். நல்ல நிறம் வந்து நல்ல கரும் பச்சையாக இருக்குது. அடுத்தது ஹார்வெஸ்ட்டு தக்காளி தான் இந்த மலையில் வந்து சரியாக வந்து காய்ப்பு இல்லை. இந்த செரி டொமேட்டோ தான் இருக்குது, அதுவும் வந்து 1, 2 இருந்துச்சு, அதெல்லாமும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைய ஹார்வெஸ்ட்டு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அந்த பிளேட்டில் இருக்க உணவு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த காய்கறிகள் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே ஆர்கானிக்கில் தான் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இதெல்லாம் பாரம்பரிய ரகங்களில் வந்து விதை போட்டது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.